நம்ம ஊர்ல யாரு தாங்க போய் சொல்லல? அப்போதானே நம்மளோட வண்டி ஓடும். என்ன கரெக்ட் தானுங்க. சமாளிக்கிற மாதிரியும் இருக்கணும், அட் த சேம் டைம் நம்மளோட காரியத்தையும் முடிச்சுட்டோம்னா இந்த பொய் தாங்க ஒரே வழி. இப்போ நீங்க ஒரு ஆட்டோக்காரர்கிட்ட போய் வழி கேட்டா அது ரொம்ப தூரம், அந்த ரோட்ல பஸ் எல்லாம் ஓடாதுன்னு சொல்லுவாரு. டீ கடைக்காரர் இப்ப போட்ட வடை தான் சார் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாரு. சிம் கார்டு சேல் பண்றவங்க இந்த பேக்கேஜை போட்டா எல்லாமே ஃப்ரீன்னு சொல்லுவாரு. மெடிக்கல் ஷாப்ல பேர் தான் சார் வேற, இது அதை விட நல்ல மருந்துன்னு நம்ம தலையில கட்டிடுவாங்க. ரியல் எஸ்டேட் பண்றவங்க இது நல்ல இடம், 10 அடி ஆழத்துல நல்ல தண்ணி, பக்கத்திலே ஹாஸ்பிட்டல் ஸ்கூல் வருதுன்னு சொல்லுவாங்க. சந்தையில காலையில பறிச்ச காய்கறி ஃப்ரெஷ்ஷா இருக்கு வாங்கிக்கோங்க சார்னு சொல்லுவாங்க. ஒரு சேல்ஸ் ரெப் இன்னையோட இந்த ஆஃபர் முடியுது சார், இதுதான் லாஸ்ட் ஆஃபர்னு சொல்லுவாரு. ஒரு மெக்கானிக் ஃபுல்லா ரிப்பேர் பண்ணணும் சார், இல்லனா வண்டி ஓடாதுன்னு சொல்லுவாரு. நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா ட்ரீட் வைக்கிறேன்டான்னு சொல்லுவாங்க. லவ்வர்ஸ் நீ இல்லனா நான் செத்துருவேன்னு சொல்றாங்க. சில இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இத படிச்சா இந்த நாட்டுக்கு ஈஸியா போலான்னு சொல்றாங்க. ஹஸ்பண்ட் வைஃப் கிட்ட சமையல் சூப்பரா இருக்குன்னு போய் சொல்றாரு. கால் பண்ணலனா நம்பர் அழிஞ்சிருச்சுன்னு போய் சொல்றோம். ஸ்கூல் போறப்போ வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குமா, நான் இன்னைக்கு ஸ்கூல் போகலன்னு போய் சொல்றோம். பாத்தீங்களா எத்தனை பேர் எத்தனை விதமா போய் சொல்றாங்கன்னு. அதுக்காக பொய் சொல்றதே கரெக்ட்னு ஆகிடாதுல்ல.